ஓகே. ஸோ தியரி ஆஃப் மெஷிங்கில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 வீடியோ வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ எதுக்காக நம்ம வந்துட்டு டி ஃபீச்சர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் தென் வந்துட்டு ஒரு 2D மெஷ் க்ரியேட் பண்ணுறப்ப எதுக்காக வந்துட்டு நம்ம மிட் சர்ஃபேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணோம் பார்த்துருந்தோம். ஸோ இஃப் யூ மிஸ் தட் வீடியோ அப்படின்னா வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸாக இருக்கிற அந்த 2 செக்மெண்ட் பார்த்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹவு டு மெஷ் அண்ட் ஹவு நாட் டு மெஷ் அப்படிங்கிற அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்துட்டு ஒரு 2D மெஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு 3D மெஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்டன் ப்ரொசீஜர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ரூல்ஸ் பட் இட் இஸ் அ ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு மெஷிங் பண்ணுவாங்க, whenever we do a mesh எப்பப்பெல்லாம் ஒரு எரர் வரும், ஸோ அந்த எரரை வந்துட்டு எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் கம்மி. ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு எரர் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹவு நாட் டு மெஷ் அப்படிங்கிற அந்த இதில் எனக்கு இருக்கிறது பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ whenever we do 2D மெஷிங் ஆர் ஷெல் மெஷிங் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க இதை சொல்லுவாங்க. ஸோ அப்படி மெஷ் பண்ணும்போது குவாட் எலமெண்ட் அண்ட் ட்ரையாங்குலர் எலமெண்ட் ரெண்டுமே வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் ஆகி தான் வரும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபுல்லி ஒரு குவாட் மெஷ்ஷே வந்துட்டு என்ன பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன தான் வந்துட்டு நீங்கள் ஆல் குவாட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மெஷ் பண்ணால் கூட, ஸோ ஹவவர் டியூ டு சம் கர்வேச்சர்ஸ் அண்ட் கர்வ்டு சர்ஃபேசஸ் சம் ட்ரையாங்கிள்ஸ் மே கிரியேட்டட். ஸோ அப்படி ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகிறது, ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகலாம். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல, ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த மாதிரியான ட்ரையாங்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகக்கூடாது, கிரியேட் ஆகக்கூடாது. ஸோ இந்த கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ எனக்கு பேக் டு பேக் 2 ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்ன இருக்குது, கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அண்ட் இங்கே. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏன் நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன், ஒய் ஷுட் ஐ யூஸ் குவாட் எலமெண்ட் ரேதர் தென் ட்ரையாங்குலர் எலமெண்ட். ஏன்னா எனக்கு 2 டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. எய்தர் நான் வந்துட்டு குவாட் யூஸ் பண்ணலாம் அண்ட் தென் ட்ரையாங்குலர் யூஸ் பண்ணலாம். பட் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி வந்துட்டு குவாட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விச் ஷேப் இஸ் மோர் ஸ்டிஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டிஃபர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணும். இப்போது பேசிக்காகவே ஜாமெட்ரிக்கல் ஷேப் வைஸ் பார்க்கும்போதே வந்துட்டு ட்ரையாங்குலரில் வந்துட்டு மோர் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ when I apply a same force on both sides, ஸோ இந்த இடத்துல ஒரு 200 நியூட்டன் அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு 200 நியூட்டன் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட சைடோட லென்த் அப்படிங்கிறது 100 mm, இதோட 4 சைட்ஸுமே 100 mm இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணால் கூட, ஸோ டிஃபார்மேஷன் எதில் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா இதில் தான் மேக்ஸிமமாக இருக்கும், இதில் மேக்ஸிமமாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம் தூரம் தான் நகரும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப் அப்படிங்கிறது இதோட டிஃபார்மேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு ஷேப்பே வந்துட்டு இல்லை. ஸோ பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக இதை என்ன பண்ணும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது டிஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஜாமெட்ரிக்கல் வைஸ் பார்க்கும்போதே எனக்கு ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படிங்கிறது மோர் ஸ்டிஃபராக இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி டோன்ட் யூஸ் இன் த மோஸ்ட் கேசஸ். ஓகேவா? பட் குவாட் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். பட் ஜாமெட்ரிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் ஸ்ப்ளிட்ஸாக பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே குவாட் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? ஏன்னா குவாட் எலமெண்ட் கிரியேட் பண்ணால் தான் இதில் இருந்துட்டு 3Dக்கு நம்ம போகும்போது ஹெக்ஸ் எலமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் ட்ரையாங்குலர் எலமெண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா எய்தர் ஐ கேன் கிரியேட் டெட்ரா எலமெண்ட் ஆர் எல்ஸ் ப்ரிசம் எலமெண்ட் பை யூஸிங் திஸ் ட்ரையாங்குலர் எலமெண்ட். ஓகேவா? எய்தர் ஐ கேன் யூஸ் போத், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் அப்படிங்கிறது 80% வந்துட்டு நம்ம குவாட் யூஸ் பண்ணணும். ரிமைனிங் இருக்கிற 20% ஆஃப் ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரையாங்குலர் எலமெண்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு ரீசன். ஸோ ஏன் வந்துட்டு குவாட் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ரேதர் தென் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்படி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு வராமல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ வந்துட்டு பார்த்துக்கணும். குட். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் ஆன் பிளைன் சர்ஃபேஸ் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆன் பிளைன் சர்ஃபேஸ் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது எய்தர் 2 சொல்லுவாங்க. ஒன்று இந்த மாதிரி எனக்கு பிளைனர் சர்ஃபேஸஸ்க்கு கீழே வந்துட்டு ட்ரையாங்கிள் வருது இல்லை, ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு வரக்கூடாது.
ஸோ அதே மாதிரி ஒரு ஈக்குவலான சர்ஃபேஸ் இந்த இடத்துல எந்த ஒரு கர்வேச்சருமே இல்லை, அப்படியுமே ஸ்டில் எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் நோ ஜாமெட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இங்கேயாவது வந்துட்டு ஒரு ஹோல் இருக்குது. ஸோ ஹோல் ஆர் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்துட்டு என்ன இருக்குது, ஐ மீன் ஒரு 4 சைட்ஸில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு ஜாமெட்ரியில் வந்துட்டு ஷேப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்படிங்கிறனால ட்ரையாங்கிள் வந்துட்டு என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. பட் இது வந்துட்டு ஒரு பிளைன் சர்ஃபேஸ். அப்போது இதில் ஆப்வியஸாக ஒரு பேட்டர்னில் வந்துட்டு என்ன ஆகணும், எனக்கு மெஷ் வந்துட்டு க்ரியேட் ஆகணும். இன்கேஸ் இது மாதிரிலாம் வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்துட்டு க்ரியேட் ஆனிச்சு அப்படின்னா அது என்னது, நாட் ரெக்கமெண்டட். ஸோ ரெக்கமெண்டட் இஸ் திஸ். ஸோ என்ன பண்ணணும்னா மெஷ்ஷை வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு ரீமெஷ் பண்ணணும். இதோட சைசிங் ஃபேக்டர் மெஷ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளார போய்ட்டு 1 by 1 வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது 2 மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஆன்பிளைன் சர்ஃபேஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ இதை தாண்டி நோ மெஷ் ட்ரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாமெட்ரி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. இந்த ஜாமெட்ரியில் வந்துட்டு ஒரு கர்வ்டு சர்ஃபேசஸ் வந்துட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பிளேட் இப்படி இருந்திருக்கு. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இப்படி தெரியும். ஸோ ஐ வில் மேக் இட் ஆஸ் அ ஃபில்லர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்படி ஃபில்லட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, எனக்கு ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ அந்த ஃபில்லட்டட் ரீஜன், ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரூஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலி இது ஒரு சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸை நான் மெஷ் பண்ணுறேன். மெஷ் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸஸில் கரெக்டாக மெஷ் அப்படிங்கிறது என்ன ஆகலை, எனக்கு க்ரியேட் ஆகலை. ஸோ நோ மெஷ் ட்ரான்சாக்ஷன் ஆன் கான்ஸ்டன்ட் ரேடியஸ் ஆர் ஃபில்லட் கர்வேச்சர்ஸ். மெஷ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஃப்ளோ ஆகணும். அட்லீஸ்ட் ஐ நீட் டு கிரியேட் 2 elements. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 sets ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு, செட் 1 அண்ட் செட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஓகே, பட் மோர் தென் 2 elements இஸ் ரெக்கமெண்டட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் ஒரே ஒரு எலமெண்ட் தான் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. லைக் நான் இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு என்ன ஆகுது, இந்த கர்வேச்சர் அப்படிங்கிறத இது என்ன பண்ணல, கேப்சரே பண்ணலை ஆக்சுவலி. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா எரர் பர்சன்டேஜ். ஸோ அப்போ ஆப்வியஸாக நான் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ என்னோட ஒரிஜினல் ஷேப்பை என்னோட மெஷ் அப்படிங்கிறது கேரி அவுட் பண்ணலை. ஸோ நான் ஸோ மெனி டைம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்தே வந்துட்டு சொல்லியிருப்பேன், என்னோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது விச் இஸ் நாட் ஆக்சுவலி டேக் பிளேஸ் இன் த ஜாமெட்ரி. இது வந்துட்டு மெஷ்ஷில் தான் வந்துட்டு என்ன ஆகும், எனக்கு அனாலிசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். வாட் எவர் த மெஷ், அதாவது எலமெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எக்ஸாக்டாக எதை ரெப்ரசென்ட் பண்ணணும், ஜாமெட்ரியை வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும். ஜாமெட்ரியை வந்துட்டு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டு கிரியேட் த மெஷ் அண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேவா? எலமெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ். ஸோ அப்போ எலமெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கணும், விச் எக்ஸாக்ட்லி ரெப்ரசென்ட்ஸ் அவர் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸஸ் வரும்போது மினிமம் 2 sets ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு இதில் வரணும். ஸோ 3 to 4 5 அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதை தாண்டி எனக்கு அவாய்ட் ட்ரையாங்குலர் எலமெண்ட்ஸ் ஆன் த அவுட்டர் ஏஜஸ் ஆஃப் த ஹோல்ஸ். ஓகே, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். ஸோ வெனவர் என்னோட பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நம்ம அப்கமிங் செஷன்ஸில் நம்ம இந்த பிளேட் வித் ஹோல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் சென்டரில் எனக்கு ஹோல் இருக்குது அப்படின்னா இந்த ஹோலை சுற்றி எனக்கு ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படிங்கிறது வரக்கூடாது. மேபி இந்த சர்ஃபேஸஸில் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ட்ரையாங்குலர் எலமெண்ட்டோ இல்லை ஒரு குவாட் எலமெண்ட்டோ இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. பட் இன்கேஸ் எனக்கு இந்த ஹோலை சுற்றி இல்லை அதே மாதிரி சர்ஃபேஸஸ் கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பாயிண்டில் பார்த்துருந்துருப்போம். ஹோல் கிட்ட வந்துட்டு என்ன ஆகக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. ஏன்னா வந்துட்டு மேபி இதை நான் ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லோடு வந்து ஆக்ட் பண்ணுறப்ப ஹோல் கிட்ட தான் வந்துட்டு என்ன ஆகும், மேக்ஸிமம் லோடு அப்படிங்கிறது எனக்கு அப்ளை ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹோல் கிட்ட நீங்கள் போயிட்டு ட்ரையாங்குலர் எலமெண்ட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் ஸ்டிஃபராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக் டேட்டா வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டில் வியூ ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நாட் ரெக்கமெண்டட் டு கிரியேட் அ ட்ரையாங்குலர் எலமெண்ட் ஓவர் அ ஹோல். அப்போ என்ன பண்ணணும்னா எய்தர் யூ கேன் கிரியேட் அ வாஷர் ஆர் யூ கேன் ஸ்ப்ளிட் த ஹோல் இன்டு அ மல்டிபிள் செஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அதை மெஷ் பண்ணி ட்ரையாங்குலர் எலமெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவாய்ட் எட்ஜஸ் அண்ட் ஹோல்ஸ் while creating triangular element. ஸோ ட்ரையாங்குலர் எலமெண்ட்டை எட்ஜஸ் அப்படிங்கிறது நான் அந்த அவுட்டர் ஏஜஸை சொல்கிறேன். ஸோ அதை பிளைனர் சர்ஃபேஸஸ் அப்படிங்கிறதுல ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அவுட்டர் ஏஜஸ்லையும் வரக்கூடாது. பிளைனர் சர்ஃபேஸ் நான் டிஸ்டர்ப்டு பிளைனர் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா ஒன்லி யூ கேன் கிரியேட் ஹை குவாலிட்டி ஆஃப் குவாட் எலமெண்ட் மட்டும் தான் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். இது 4th பாயிண்ட். ஓகே, அண்ட் வி கேன் கோ ஃபார் 5th பாயிண்ட். That is what is not acceptable at professional level. ஸோ எப்போதுமே நமக்கே தெரியும். ஸோ சின்ஸ் வி ஆர் அ பிகினர் அப்படின்னுங்கும்போது
ஜஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் எப்படி வந்துட்டு ஒரு மெஷ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ ஆக்சுவலி நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஏதாவது ஒரு மெஷ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும். ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இதில் எந்த ஒரு பேட்டர்னும் இல்லை, ஒரு அலைன்மெண்ட் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ரஃபாக ஒரு மெஷ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, கிரியேட் ஆகிருக்கு. பட் சின்ஸ் சேம் காம்போனன்ட் தான் நான் இங்கே வந்துட்டு மெஷ் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஸோ ஏன்னா எனக்கு இப்போ ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலை வந்துட்டு நான் ப்ராப்பராக வந்துட்டு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி அதில் வாஷர் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்துட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஃபேஸ் மெஷிங் அப்படிங்கிற மாதிரியான மெஷிங் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு, எனக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெவல் மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிகினர் லெவல் மெஷ். மேபி இதோட குவாலிட்டி மேபி வந்துட்டு எப்படி இருக்கும், ஹையராக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு லுக் வைஸோ இல்லை வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் லெவலில் வந்துட்டு என்ன இல்லை மெஷ் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ தட் ஐ கேனாட் அக்செப்ட் திஸ் மெஷ், ஐ கேன் அக்செப்ட் திஸ் மெஷ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் லெவலாக எனக்கு இருக்குது. ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட், circular hole should be modeled carefully with a washer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ whenever we see, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போனண்ட்டில் என்ன இருக்குது, ஸோ இங்கே ஒரு ஹோல் இருக்குது, அதே மாதிரி இங்கேயுமே ஒரு ஹோல் வந்துட்டு இருக்குது. அந்த ஹோலை ஸ்பெசிஃபிக்காக மெஷ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாஷர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஹோல் மாதிரியே கான்சென்ட்ரிக்காக ஒரு ஹோல் ஒரு சர்க்கிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி அந்த சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஏரியா, ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏரியாவை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு மெஷ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி மெஷ் பண்ணும்போது ஐ கேன் அவாய்ட் கிரியேட்டிங் ட்ரையாங்குலர் எலமெண்ட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ நான் ப்ரீவியஸாக சொல்லும் போதே வந்துட்டு ஹோலுக்கு நியர்பை ஹோலில் வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வந்துட்டு ட்ரையாங்குலர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு எப்போதுமே கிரியேட் ஆகக்கூடாது. சின்ஸ் அது வந்துட்டு என்னது கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கும். ஸோ ரிசல்ட்டை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுற மாதிரி எனக்கு என்ன ஆகும், ஃபேக் டேட்டா வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ ஆல்வேஸ் whenever you see ஹோல், அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாஷர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ வாஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாஷர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே வந்துட்டு வாஷருக்கு வந்துட்டு என்ன சைஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும், மேபி அதோட ரேடியஸ் அப்படிங்கிறது ஆர்எல்ஸ் டயமீட்டர் அப்படிங்கிறது 1.5லேருந்து 2 times ஆஃப் த ஒரிஜினல் ஹோல். இப்போ ஹோல் அப்படிங்கிறது எனக்கு 2 mm இருக்குது, இல்லை வந்துட்டு 3 mm இருக்குது அப்படின்னா வாஷர் வந்துட்டு என்ன இருக்கலாம், 6 இருக்கலாம், இல்லை அதோட 1.5 times வந்துட்டு எனக்கு என்ன இருக்கலாம், இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்வேஸ் மினிமம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 layers அது வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ லேயர் 1 அப்படிங்கிறது, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற இந்த வாஷர் ஸ்ட்ரக்சரில் 3 லேயர் இருக்குது. ஸோ 1, 2 and 3 இருக்குது. ஸோ மினிமம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 layers ஆகுது என்ன பண்ணணும், அந்த இடத்துல எலமெண்ட்டோட செட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆன்சர்ஸ்குள்ளார போய் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் மெஷிங் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை பற்றிலாம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே 7th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா whole should be modeled with an even number of equally spaced elements. லைக் நான் முதலே சொன்ன மாதிரி வாஷர் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாஷர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் we have to create a mesh over there. அப்போது மெஷ் அப்படிங்கிறது அது ஒரு குவாட் மெஷ்ஷாக கூட இருக்கலாம். குவாட் மெஷ்ஷாக இருந்ததுன்னா கூட எத்தனை எலமெண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லிட்டு இப்போ 7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ வி ஒன்லி யூஸ் திஸ் டைப் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது ஈவன் நம்பர் மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். லைக் 6, 8, 12, 16 இப்படி தான் வந்துட்டு எனக்கு கவுண்ட் போய்கிட்டே இருக்கணுமே தவிர 5, 7, 9 இந்த மாதிரியான ஆட் நம்பரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கிளியராக வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, இது இது ஆக்சுவலி நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. மேபி இஃப் யூ ஃபாலோ திஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப கம்மி. ஓகேவா, குட். ஸோ அதுதான் வந்துட்டு 7th ரூல். வாட் அபவுட் தட் 8th ரூல்? ஸோ நோட் ஷுட் லை ப்ராப்பர்லி ஆன் த சர்ஃபேஸ். ஸோ மெஷ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஸோ இதை ஆன்சர்ஸில் அந்தளவுக்கு நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியலனா கூட, ஸோ ஆன்சர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஹைப்பர் மெஷ் மாதிரி ஒரு ஹை அண்ட் சாஃப்ட்வேர் படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே மெஷ் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர்ஸில் ஒரு 10% ஆஃப் டூல்ஸ் இருக்குது அப்படின்னா அது அப்படியே 100% அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க, அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேரே வந்துட்டு என்னது ஹைப்பர் மெஷ். ஸோ இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் கிரியேட்டிங் மெஷஸ். போத் ஷெல் மெஷ்ஷாக இருக்கலாம், இல்லை வந்து 3D மெஷ்ஷாக இருக்கலாம். அந்த இடத்துல அவ்வளோ டூல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம மெஷ் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல there might be a possibilities
சம்டைம்ஸ் அந்த நோடு அப்படிங்கிறது கரெக்டாக அந்த சர்ஃபேஸில் எக்ஸாக்டாக பிளேஸ் ஆகிருக்காது. ஸோ சர்ஃபேஸை விட்டு வெளியில் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நோடு வந்துட்டு வந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதை வி ஹாவ் டு கரெக்ட் இட். ஸோ அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல நோடு எல்லாமே வந்துட்டு என்னோட சர்ஃபேஸ் மேலேயே வந்துட்டு இருக்குதா, அப்படி இல்லாமல் சர்ஃபேஸை விட்டு வெளியில் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா வி ஹாவ் டு டெலிட் த மெஷ் அண்ட் திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும். சர்ஃபேஸில் ஏதாவது பெண்ட் இருக்கா, இல்லை வந்துட்டு ட்விஸ்ட் இருக்கா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஸோ த நோட் ஷுட் லைஸ் ப்ராப்பர்லி ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது 8th பாயிண்ட். குட். ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபைன். வாட் அபவுட் தட் 9? ஸோ வெனவர், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு ஒரு சர்ஃபேஸ், whatever it is, இந்த இதில் இது மாதிரி ஒரு சர்ஃபேஸஸ் இருக்குது. பட் இதில் நான் ஒரு மெஷ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ however the mesh may be a proper mesh, ப்ராப்பராக ஒரு குவாடு தான் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ ஃபீச்சர் லைன் ஓவர் ஹியர். ஸோ இந்த ஃபீச்சர் லைன் அப்படிங்கிறது என்னோட சர்ஃபேஸ்லேயே வருது. வென்னவர் நான் ஒரு மெஷ் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி ஃபீச்சர் லைன் இருக்குது அப்படின்னா என்னோட மெஷ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அந்த ஃபீச்சர் லைனை ஒபே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபீச்சர் லைனே இது ஒபே பண்ணலை ஆக்சுவலி. ஸோ ஒரு குவாட் அப்படிங்கிறது அது பாட்டுக்கு என்ன ஆயிருக்கு, கிரியேட் ஆயிருக்கு. பட் அதை பாஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபீச்சர் லைன் வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ எப்போதுமே என்னோட நோட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இந்த ஃபீச்சர் லைன் மேலே தான் வந்துட்டு என்ன ஆயிருக்கணும், கிரியேட் ஆகிட்டு இப்படி தான் வந்துட்டு கிரியேட் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக இங்கே கிரியேட் ஆகிருக்கிறது எலமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு இப்படி கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி தட் நோட் ஷுட் பி ப்ரெசென்ட் ஆன் த ஃபீச்சர் லைன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறது எல்லாத்தையுமே என்ன ஆகும், ஜாமெட்ரியவே நம்ம வேறு மாதிரி மாற்றுற மாதிரி ஒரு மீனிங். ஏன்னா whatever the analysis I do over here, that only take place on my elements, not on my feature lines. ஓகேவா? ஸோ இந்த nodes should be exactly lies on that particular feature line அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The 10th point, zigzag pattern. ஸோ இந்த மாதிரி zigzag pattern அப்படிங்கிறது கிரியேட் பண்ணவே கூடாது. ஐ மீன் however இது ஒரு irregular surface-ஆக இருந்தால் மேபி இட்ஸ் ஓகே. பட் நவ் ஐ ஹாவ் அ பிளைனர் சர்ஃபேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு ஷீட் வந்துட்டு எனக்கு இருக்குது, ஒரு பிளைனர் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. இந்த பிளைனர் சர்ஃபேஸஸில் நான் மெஷ் கிரியேட் பண்ணும்போது எது ரெக்கமெண்டட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்துட்டு என்ன, இட் இஸ் ரெக்கமெண்டட் பட் இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். பார்த்தீங்க அப்படின்னா என்ன, எனக்கு ஜிக்ஸாக் பேட்டர்னில் என்ன இருக்குது, கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஹோலோ இல்லை ஒரு ஃபில்லட்டோ அது மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்படி இல்லாதப்போ இது மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா வி ஹாவ் டு டெலிட் த மெஷ் அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எலமெண்டோட சைஸிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதோ இல்லை அவுட்டர் சைஸஸில் இருக்கிற நோட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணணும். ஸோ இது மாதிரி ப்ராப்பரான ஸ்மூத் மெஷை வந்துட்டு என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம ஒரு 10 ரூல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹவு டு மெஷ் அண்ட் ஹவு நாட் டு மெஷ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் அப்பான் த என்ன சொல்கிறது, எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்லேருந்துட்டு எடுத்த ஒரு மெத்தட் தான். ஸோ ஸ்டாண்டர்டான மெத்தட் இது வந்துட்டு கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இஃப் யூ ஃபாலோ திஸ் மெத்தட் யூ வில் ஆல்வேஸ் கெட் அ குட் மெஷ். ஓகேவா? ஃபைன். ஹோப் யூ லைக் த வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video.